நிதி ஆயோக் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. அது எங்களை சார்ந்தது அல்ல, ஒன்றிய அரசை சார்ந்ததும் அல்ல. அது ஒரு சுயம்பான அமைப்பு, சட்ட ரீதியாக சுயமாக இயங்கக்கூடிய அமைப்பு. அதில்தான் இப்போது போய் நம்முடைய தலைவர் முதலமைச்சர் கலந்து கொண்டு வந்தார். எந்தெந்த மாநிலங்களுக்கு என்ன தேவை என்பதை அங்கே நடைபெறுவதை பார்த்து ஆய்ந்து அது தருகின்ற அந்த சலுகை பரிந்துரைகளின் மூலமாகத்தான் ஒன்றிய அரசு நிதி ஒதுக்கும். அது தந்திருக்கிற ஆய்வின்படி நலத்திட்ட உதவிகளை நடைமுறைப்படுத்துவதில், தொழில்துறை வளர்ச்சியில், கல்வியில் முதலாவதாக இருப்பது தமிழ்நாடு இந்தியாவில். பெண்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கான முதல் மாநிலம் தமிழ்நாடு என்று சான்றிதழ் கொடுத்திருக்கிறது நிதி ஆயோக். எடப்பாடி பழனிசாமி யார் குறுக்கே வந்து சைக்கிள் ஓட்டுவது, வாய்ப்பு வந்ததை பேசுவதற்கு, எங்களை விமர்சிப்பதற்கு ஒரு தகுதி வேண்டும். இன்னும் பல ஆண்டுகள் கிடைக்கிறது. உங்கள் வீட்டு பிள்ளைகளும் என் வீட்டு அடுத்த தலைமுறைகளும் இந்த நாட்டில் வாழும். கல்வி கற்றிருப்போம், கொடுத்திருப்போம், செல்வம் சேர்த்து வைத்திருப்போம், எல்லாம் இருக்கும். குடிக்க தண்ணீர் இருக்குமா? தெரியாது. சுவாசிக்க நல்ல காற்று இருக்குமா? சந்தேகம். மீண்டும் சொல்கிறேன், இது அச்சப்படுத்த அல்ல, அபாயம். ஏன்? உலகில் இருக்கிற மொத்த தண்ணீர் பகுதியில் நாம் பயன்படுத்தக்கூடிய அளவு என்பது வெறும் 3 விழுக்காடு தான். அந்த 3 விழுக்காடை வீணாக்கி கொண்டிருக்கிறோம், மாசுபடுத்திக் கொண்டிருக்கிறோம். தொழிற்சாலைகளை போய் பாதிக்கும் வீணாக நிலத்தடி நீர் கீழே போய் கொண்டே இருக்கிறது. ஏன் தமிழர்கள் வரலாற்றை மறைக்கிறீர்கள்? ஏன் நாங்கள் உரிமையோடு உணர்வோடு வாழ்ந்த அந்த வரலாற்றை இழக்க உங்களுக்கு மனம் வரவில்லை? எனக்கு தோன்றியது என்ன தெரியுமா? அங்கே கிடைத்த பொருட்களில் மண் கலையங்கள் பல கிடைத்தன. அந்த மண் கலையங்களில் ஒரு 500க்கும் மேற்பட்ட கலையங்கள் கருப்பு சிவப்பு நிறத்தில் இருந்தது. ஒன்றிய அரசுக்கு கருப்பு நிறத்தை சிவப்பை பார்த்தால் அச்சம், அதனால் போல இருக்கிறது என்று கூட நான் கருதினேன். அது மேல்நோக்காக சொல்வது. ஆனால் இதை ஏற்க மறுத்து ஒன்றிய அரசு நமக்கு மறுக்கிறது. நமக்கு தர வேண்டிய நிதியை தர மறுக்கின்றது. கல்விக்கு தர வேண்டிய தொகையை நீ இந்தி படித்தால்தான்